குட் மார்னிங் சாம்குமார். குட் மார்னிங். வெரி வெரி குட் மார்னிங். என்னப்பா கோச்சிங் போலையா? ட்ரைனிங் இருக்குமே காலையில் 5:30 மணிலேருந்து 5 மணிலேருந்து ஏதோ டைம் சொல்லுவீங்களே 8 மணி வரைக்கும் என்னவோ போலையா? டீ சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? இப்போ பிரேக்கா? ஓகே, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எஸ், 5:30 மணிலேருந்து டைம் சொல்லுவீங்க. அதான் ஸ்டார்டிங் டைம் தெரியும், எப்போ முடியும்னு தெரியாது. அதனால தான் டைம் கரெக்டாக சொல்ல முடியல. ஓகே, சாரி. சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? ஜூஸ் குடிச்சேன். ஓகே சுரேஷ், சுரேஷ், சுரேஷ் நான் போடுவேன் சுரேஷ். நான் எதுவும் குடிக்கலப்பா, சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். காலையில இருந்துச்சு சாமி ரூமு வெளியே மட்டும் தொடச்சி விட்டுட்டு வெளியெல்லாம் வெளியே கோலம் போட்டு நான் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு. மிக்சியோட மூடி எங்கேயோ எடுத்து போட்டுக்கிறாங்க, தேடி பார்த்து வந்துட்டேன். தேங்காய் அரைக்கணும். இப்போ என்ன பண்றது இந்த பசங்களை வச்சுன்னு? தெய்வமே, அது எனக்கு தெரியும் தெய்வமே. ட்ரைனிங்கா? இல்லப்பா, ட்ரைனிங்லாம் இல்லை. கல்யாணம் பண்ணிப்பாரு வீடு கட்டிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க தெய்வமே? தேங்காய் அரைச்சி முடிச்சிட்டேன். குழம்புல ஊற்றணும். அப்படியே கீழே அம்புக்கு வேஸ்டா இருக்குது. நீங்க பிஸியா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமே. கல்யாணம்ன்றது அவ்வளோ ஈஸி இல்லையே. என்னதான் காசு பண்ணாலும் வேலை அதிகமா இருக்கும். எங்க வீட்டுலலாம் எனக்கு கல்யாணம் பண்ண சொல்ல எங்க அப்பாவுக்குலாம் ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. எங்க அப்பாவுக்கும் சரி எங்க அம்மாவுக்கும் சரி, அவங்க 2 பேருமே எல்லா வேலையுமே செய்வாங்க. செஞ்சு முடிச்சு நல்லபடியா முடிச்சு வச்சுட்டாங்க.